குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள். இப்ப சித்திரை வருடப்பிறப்பு வரப்போகுது இல்லையா? இது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா, இந்த சைக்கிள்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓப்பன் ஆகுமா, வாழ்க்கையில நம்ம மென்மேலும் உயர முடியுமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த பலன்களை இந்த புத்தாண்டுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம். டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த மாதிரி சித்திர அட்டைகள். இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். இந்த அட்டைகள்ல இந்த படத்துக்கு ஒரு மீனிங், இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங், இதுல வரக்கூடிய குறியீடுகள், சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம இதை கணிக்க முடியும். இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, 78 அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு. இந்த 78ல 56 மைனர் ஆர்கானா, 22 கார்ட்ஸ் மேஜர் ஆர்கானா. அந்த 22 கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா, நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள், அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி, நம்மளோட லைஃப் பர்பஸ், நம்மளோட ஸ்டடீஸு, கெரியர், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும். மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் 56 கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, கோச்சார பலன்கள் மாதிரி, இன்றைய ராசி பலன் மாதிரி, டெய்லி நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது பலனளிக்கும். நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா, எனர்ஜி பேஸ்டு தான். நீங்க உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ், உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ், யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு, நமக்கு அதற்கான பதில், நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு, இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்டு மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு. இதை நாங்கள் ஒரு எனர்ஜி பேஸ்டு ரீடிங் பண்ணுற சைக்கிக் மீடியம் தான். நாங்கள் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியாக நாங்கள் எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆன்சரும், ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் டான்னு கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ, இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா, மெடிடேஷன் வழியா. நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை ஒரு அது என்ன சொல்றது, ஒருமுகப்படுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம கார்ட்ஸ் எடுக்கும்போது, இல்லை நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒன்று வச்சுட்டு நீங்க பார்க்கும்போது கார்ட்ஸ் நீங்க கேட்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்லும். இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும், உங்களோட லாஸ்ட் சோல்ஸ், இவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டேருந்து நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும், மேஷம் டு மீனம் 12 ராசிக்கும் பொது பலனா பார்க்க போறோம். ரிஷப ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், லாஸ்ட் சோல்ஸ், லவ்ட் ஒன்ஸ் எல்லாருக்கிட்டையும் கைடன்ஸ், உங்கள்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்டேன்னு இந்த கைடன்ஸ் வரணும் அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்கிட்டு எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கார்ட்ஸ் பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு 5 கார்டு எடுத்து பார்ப்போம். ஒரு 5 கார்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. ஓகே, த மெஜிஷியன் கார்டு. உங்ககிட்டயே எல்லா பவர்ஸும் இருக்கு. மெஜிஷியன் கார்டு அப்படின்னாலே வானம், பூமி, பஞ்சபூதங்களும் அடங்கிய சக்தி உடையது. ஸோ ரிஷபராசிக்காரர்கள், உங்கள்கிட்டயே எல்லா சக்தியும் இருக்கு. யூ ஆர் த மெஜிஷியன். ஸோ உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வளமான ஓப்பனிங். த சேரியட். அப்பா, ரிஷபராசிக்கு என்னாலேயே இது பண்ண முடியல. சனி பயிற்சி பலன்களையும் நம்ம பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கும்னு. யூனிவர்ஸே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. வெரி எக்ஸலண்ட் கார்ட்ஸாக வருது ரிஷபராசிக்கு. சூப்பர், வெரி நைஸ் கார்ட்ஸ். ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. அதாவது இதுதான் அதுதான் இல்லை, எல்லா தரப்பினர்களுக்குமே, படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, வயதானவர்கள், இல்லத்தரசிகள், யாரா இருந்தாலுமே எல்லாருக்குமே இது ஒரு பெர்ஃபெக்ட் ஓப்பனிங்கா இருக்கும்.
நீங்க என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பெர்ஃபெக்டா செய்யலாம், அதை உங்களால செய்ய முடியும். மெஜிஷியன் கார்டுங்கிறது மேஜர் ஆர்கானா கார்டு, சேரியட்டும் மேஜர் ஆர்கானா கார்டு. அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீண்ட காலம் உங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங்னு சொல்றோம் இல்லையா, அப்படியே இனிமே வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தான், அது பொற்காலம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நீங்க வந்து ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ் ஆகட்டும், உங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், செல்ஃப் க்ரோத், நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் சரி, உங்க மனைவி குழந்தைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு, எந்த குறைகளுமே இருக்காது கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி எனக்கு ஒண்ணு கிடைச்சது, அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன், அதனால எனக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கவலையே பட வேண்டாம். திரும்ப அந்த வாய்ப்பை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா அந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு அது கிடைக்க போகுது. நீங்க மிக தந்திரமா எல்லா வேலைகளையும் செஞ்சு, தந்திரம் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, உங்க ஸ்கில்ஸ் மூலமா எல்லா விதமான செயல்களையும் செஞ்சு கடினமான உழைப்பையும் நீங்க வந்து போட்டு கண்டிப்பா ஒரு சக்சஸ் உங்களுக்கு காத்து கிடக்கு அப்படிங்கிறதுல எந்த வித ஐயமும் கிடையாது. எந்த தரப்பினர்களாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் ஸ்டார்ட்ஸ். இப்ப ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெஜிஷியன் கார்டு வந்துருச்சுன்னொன்னே எதுக்கு நோ அப்பீல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சக்சஸ் மட்டும்தான். மெஜிஷியன் கார்டு வந்துட்டாலே யூ ஆர் த டாப் மோஸ்ட், வேற விஷயங்களே அதுக்கு தேவையில்லை, வேற கார்ட்ஸே நம்ம பார்க்க வேண்டாம், அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல் கார்டு. வானம் பூமி இறையருள் எல்லாமே, எல்லா சக்திகளும் உங்கள்கிட்ட, ஒரு யூனிவர்ஸ் பிளஸ்ஸிங்ஸே உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லார்ட்டையும் வேண்டிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். பார்த்தீங்களா, உங்களோட இஷ்ட தெய்வம் உங்க குலதெய்வம், நீங்க யாராவது ஒரு ஆர்கேஞ்சலை வந்து வச்சு ப்ரேயர் பண்றீங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட நீங்க வந்து கைடன்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டம் ஆஃப் த டெக்ஸும் ஹெல்ப்ஃபுல் பீப்புள் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட எல்லா பவர்ஸும் இருக்கு. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து சிறப்பான ஒரு பலன்களை தான், நற்பலன்களை தான் கொடுக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. இது வந்து ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம், யாருடைய பெயர் அந்த மாதிரி ராசி நட்சத்திரம் சொல்லி பார்க்கல இல்லையா, இது ஒரு பொதுவான பலன். இதுவே பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது அக்யூரேட்டா உங்க அத்தனை கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் கிடைக்கும். உங்களுக்கு ஜாதகம் ஜோதிடம் ஆலோசனை வேணும்னாலும் சரி, டேரோ ரீடிங் பர்சனலா பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.